வணக்கம். தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் கழகத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் மற்றும் நம்முடைய பகுதிகளில் கழக ஆற்ற வேண்டிய மக்கள் பணிகள் குறித்தும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தலைமை படியம்பாக்கம் பி. மூர்த்தி, முன்னாள் வாலாஜா ஒன்றியத்தின் துணைத் தலைவர், ஒன்றிய கழக அவைத் தலைவர் அவர்கள் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. வரவேற்புரை நிகழ்த்தியவர் வன்னிவேடு வி. கே. ராதாகிருஷ்ணன், ஒன்றிய கழக செயலாளர், மத்திய ஒன்றியம். முன்னிலை வகுத்தவர் வி. கே. நிர்மலா, வி. கே. நாகம்மாள் வரதராஜ், வி. கே. இந்திரா பிச்சை, சி. பாண்டுரங்கன், டி. எம். அப்துல் காதர். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தியவர் திருமுகு சேவூர் எஸ். ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அவர்கள். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். எம். சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனைகளெல்லாம் மக்களுக்கு நாம் எடுத்து செய்தோமோ அந்த சாதனைகளை விளக்கமாக மக்களிடம் எடுத்து பேசினாலே போதும். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமருவது உறுதி என்று சிறப்பாக இந்த சிறப்பு பேச்சாளர்கள் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட அடையாள அட்டைகளை ஒவ்வொருவரும் அவரவர் கையில் இருக்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு அடையாள அட்டையும் மிகவும் முக்கியமானது. அது எப்பொழுதும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே ஒவ்வொரு உறுப்பினரிடமும் அந்த அடையாள அட்டையை நீங்கள் விரைவாக சேர்க்க வேண்டும் என்று பேசினார்கள். இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் வழக்கறிஞர் ஜி. வீரமணி, மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அவர்கள். வாலாஜா மத்திய ஒன்றிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது. செய்திக்காக ஈஸ்வரன்.